ஹாப்பி மார்னிங். டுடே முருங்கைக்கீரை யூஸ் பண்ணி ஒரு ஹெல்த்தியான சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் இந்த 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 5 சின்ன வெங்காயம், ஒரு 7 பூண்டு எடுத்துக்கிட்டேன். முருங்கைக்கீரையை வந்து இந்த மாதிரி கொழுந்தாக எடுத்துக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவுக்கு. அதே மாதிரி வந்து இந்த காம்போடவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. முருங்கைக்கீரையை வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த வெங்காயம் பூண்டு சீரகத்தை திப்பியாக தட்டி எடுத்துக்கோங்க. இந்த கிளாஸ் அளவுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். இது எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் பெருங்காயமும் நம்ம ஆட் பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முருங்கைக்கீரையை நம்ம செப்பரேட்டாக எடுக்கவே கூடாது. ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னா, இது வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பித்தத்தையும் வாயுவையும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுடும். அதோடு நம்ம இந்த பெருங்காயம், சீரகம், பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் சேர்க்கும்போது நம்ம பாதத்தில் வெடிப்பு அதிகமாகாமல் ரெடியூஸ் ஆகும், கண்ட்ரோலில் இருக்கும். க்ரே ஹேரும் கண்ட்ரோலில் இருக்கும். உடம்பு அங்கங்கே பிடிக்கிறதும் கண்ட்ரோலில் இருக்கும், பிடிக்காது. இந்த மாதிரி தான் நம்ம முருங்கைக்கீரையை ப்ராப்பராக எடுத்துக்கணும். முருங்கைக்கீரை நல்லதுதான்னு சொல்லிட்டு வெறுமனே எடுக்கக்கூடாது. முருங்கை பொடியும் நம்ம வெறுமனே எடுக்கவே கூடாது. ஸோ முருங்கை பொடி தானே அப்படின்னு நீங்கள் வெறுமனே எடுக்காதீங்க. முருங்கை பொடியாக இருந்தாலும் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸில் லோ ஃப்ளேமில் கொதிக்க வச்சு இறக்கும்போது கல்லுப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி குழந்தைங்களுக்கு இந்த கிளாஸ் அளவு கொடுங்க. கண்டிப்பாக குழந்தைங்க இதை விரும்பி குடிப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.